வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சித்தர்னா அழுக்கு மூட்டை சித்தருங்க. இவருடைய ஜீவசமாதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா குரு பூஜை சிறப்பாக நடக்க இருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான குரு பூஜை எப்போது பட்டி சித்தர் நிகழ்த்திய சில அற்புதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டின்னு சொல்லக்கூடிய அழுக்கு மூட்டை சித்தர் பார்த்தீங்கன்னா அன்போடு அழைக்கக்கூடிய சர்க்குரு பழனிசுவாமி சுவாமிகளுடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறுங்க. இந்த விழா பொதுவாக மார்ச் மாத தொடக்கத்தில் அவருடைய ஜீவசமாதியில் அமைந்த சர்க்குரு பீடத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானத்தோடு கொண்டாடியிருக்கு. அந்த வகையில் 27, 28ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சர்க்குரு பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தண்ணியில் இருந்து கணக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கு மூட்டை சித்தர்னு ஒருவர் இருந்திருக்காரு. தற்போது தன்னுடைய துலா உடலை அவர் துறந்துட்டாருங்க. சிலரெல்லாம் அவரை பார்க்க போனாலே பார்த்தீங்கன்னா போடா இங்கே எதுக்குடா வந்த என துரத்திடுவாராம். சிலரை பார்த்து அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடுன்னு சொல்வார். மேலும் பொதுவாகவே சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க சிலரெல்லாம் இப்போது எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்போது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் தங்கி இருந்திருக்காரு. திடீர்னு 4 நாட்களுக்கு சாப்பிட மாட்டாராங்க. எங்கேயாவது போயிடுவாரா, எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டே இருப்பாரா, எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பாருங்க. இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது தான். சுவாமிகள் உண்மையிலே ஒரு மகான்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. பழனியில் அவருக்கு பக்தர்கள் இருந்த பணக்காரர்கள் பல பேரும் பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமிகள் நினைத்திருந்தா எப்படியோ அவங்கள பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையோ வேறுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அறிந்து கொண்டு அதுக்கேற்று பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காரு. எவரெல்லாம் இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவர்களை விரட்டி அடித்துடுவார். எவரிடம் இருந்து சல்லு காசு கூட வாங்க மாட்டாருங்க. யாரிடமோ எதுவும் கேட்கவும் மாட்டார். இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இதே கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்காக ஒரு சிற்சபை கட்டி வந்தாங்க. அதற்கும் இவர் முறையாக ஒப்புதல் தரலைங்க. அந்த அளவுக்கு ஒதுங்கியே எந்த ஒரு விஷயத்திலும் இருந்திருக்காரு. இதே கணக்கன்பட்டியில் இவருடைய சகோதரருடைய குடிசையில் வசித்திருக்காரு. எப்போதாவது சாப்பிடுவாரா, சகோதரர் வீட்டில் இருப்பவங்களே ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி வந்து தருவாங்க. ஆனால் இந்த 50 வருடங்கள் பார்த்திங்கன்னா மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலும் வேன்களில் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வர்கள் பல பேருங்க. அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே இவர் பார்த்தீங்கன்னா எரித்து விட போல பார்ப்பாருங்க. அடுத்த கணம் அந்த ஆசாமிகள் கிளம்பியே போயிடுவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா காசு, பணம், உணவு, உடை, இடனே எப்படி எதுவுமே முக்கியம் இல்லை. இவருடைய அவதார நோக்கமே வேறாக இருந்திருக்கு. அதனால தான் இவர் பலரிடம் இருந்து தனித்தே தெரிந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கணக்கன்பட்டி கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியாக இவரை தங்கி இருப்பது கடந்த சில வருடங்கள் முன்னாடி தாங்க. அதுக்கு முன்னாலே அடர்ந்த மலையில் எங்காவது தங்கி இருந்திருப்பார். பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன் மலையில் சில காலம் தங்கி இருந்தாராங்க. பல நேரங்களில் இவர் எங்கே இருக்கிறாருன்னே பக்தர்கள் எவராலுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கு. உச்சி வேலையில் கொதிக்கின்ற வெயில்ல மலைக்கு மேலே ததிக்கின்ற ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்காரு. பெயின்னு கொட்டுகிற மலையில் கூட முழுக்க நினைத்தபடி அதே பாறையில் படுத்துறைந்துங்க இருக்காரு. இயற்கையில் எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே கிடையாதுங்க. மூட்டை சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அற்புதங்களில் ஒரு பக்தர் நம்மிடம் சொன்னது என்னென்னா, ஒரு மழை காலத்தில் அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருந்திருக்கு. மின் ஒயர் ஒன்று அருந்து நடு ரோட்டில் விழுந்துடுச்சு. இதை கண்டு அனைவருமே அஞ்சு நடுங்கி அந்த பக்கமே செல்லாமல் இருந்திருக்காங்க. சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக சென்று அந்த ஒயரை தன் கையால் எடுத்து அப்புறப்படுத்திட்டாரு.
சுவாமிகள் இதே போல் தியானத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பேச்சற்று கிடந்தபோது பதறிப்போன சேலத்து பக்தர் ஒருவர் இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போங்க. அங்கு சுவாமிகளை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்களும் மூச்சே இல்லை, இறந்து விட்டாருன்னு சொல்ல ரிப்போர்ட் எழுதி இவரை பார்த்தீங்கன்னா மார்ச்சுரியில் வச்சுட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருந்தாராம். மார்ச்சுரியில் சுவாமிகள் இருந்த அறையே திறந்து பார்த்த ஆசாமிக்கு அதிர்ச்சி. அங்கேயே இவர் இல்லைங்க. இதே போல் பழனி கல்லூரியில் வேலை பார்த்து வந்து பேராசிரியர் ஒருவரிடம் இன்ன தேதியில் இறக்கப் போவதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு சுவாமிகளும். எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமிகள் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் சுவாமிகள் சொன்ன தேதியிலே திடீரென உடல்நலக்குறைவாகி சித்தியாகி விட்டாருங்க அந்த பேராசிரியர். இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இவர் முன்னதாகவே சொல்லியிருக்காரு. பழனியில இருந்து சுமார் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் கடவுளுக்காகவே பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டியும் மட்டுமே இவர் அணிந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வச்சு கொண்டு தான் இருப்பாரா. அதனை எங்கே போனாலும் தூக்கி கொண்டே போவாருங்க. அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தால் ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடிச்சிடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதி அடைந்துட்டாரு. பழனியில இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த ஊர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தருடைய சமாதி அமைந்திருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்காக ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தான் போகிறாங்க. இப்படி வந்து செல்வதாலே ஒரு நல்ல அதிர்வலை இருப்பதாகவும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதாலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. தினந்தோறும் இங்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும், காலை 7 மணிக்கு தினந்தோறும் சிறப்பு மண்டல பூஜையும் நடத்தப்படுது. பட்டி சித்தர் பத்தினா எந்த நேரமும் பரட்ட தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வச்சு தலப்பா கட்டி தாங்க இருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா அனைவரும் இவர் ஒரு பைத்தியன்னு சொல்லி கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. இவர் அழுக்கு மூட்டையை கையில் வச்சு சுற்றி திரிந்ததால் இவரை பார்த்தீங்கன்னா பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் இவரை மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குதில்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்று இடுமன் கோவில். இதில் இவர் பார்த்தீங்கன்னா இந்த இடுமன் கோவிலில் தான் பல வருடங்களாக வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை பார்த்தீங்கன்னா வழிமறைத்திருக்காருங்க. அந்த காரில் இருக்கக்கூடிய உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்காக வாய் பேச முடியாமல் இருப்பதால் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்திருக்காங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்த காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்காரு. அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழியே இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியுமோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு சுத்த சைவ குடும்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம தான் மூக்கை பிடிச்சிக்கிட்டு பிரியாணி வாங்கி வந்தா. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தரும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு தடுமாற்றத்தோடு வாங்கி வந்து சாப்பாடை பிரித்து பார்த்தா அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண்மணியை வாங்கி வந்ததும் பிரியாணிங்க, ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்தது சாம்பார் சாதம். இதனை பார்த்து ஆட்சியடைந்த அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது அவங்க நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு. அதனை பார்த்த அந்த சிறுவனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கிட்டான். இதுவரையுமே அந்த சிறுவனுடைய வாய் பேசுவதை
கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி வந்து கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு போயிருக்காங்க. இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான மாற்றங்கள் நடந்ததுன்னு என்னட்ட மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தவறாம இந்த ஆண்டு குரு பூஜையில கலந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.